வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துக்கு மண் கலவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொக்கோ பிட்டு தேங்காய் நார் கழிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒரு பங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதான் அது மெஷர்மெண்ட்டுக்கு நான் எப்பயுமே இந்த முறத்தை யூஸ் பண்ணிப்பேன், இரும்பு முறம். நமக்கு எது தேவை, எது நம்மக்கிட்ட இருக்கோ, உங்ககிட்ட ஜக்கு இருந்தால் ஜக்கால் மெஷர் பண்ணி போட்டுங்க, இல்லை பக்கெட்டு சின்ன பக்கெட் இருந்தாலும் பக்கெட்டால் மெஷர் பண்ணிங்க. எந்த மெஷர்மெண்ட் அளவு எடுக்கிறீங்களோ அதால் தான் எல்லாமே நம்ம மெஷர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் இதை எடுத்துகிட்ருக்கேன் இன்றைக்கி. நான் இந்த கொக்கோ பிட்டு நார் எதுக்கு போகிறோன்னா, மாடி தோட்டத்தில் மேலே நம்ம மாடிக்கு எடுத்து போகும்போது மாடியில் இந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், இந்த வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுக்காகவும், மேலே ரொம்ப வெயிட் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால் கம்மியாக இருக்கிறதுக்காக நம்ம இதை சேர்த்துக்கிறோம். ஈவன் இது இல்லைனா கூட நீங்கள் இந்த இலை தழைங்களை மக்க வச்சு கூட சேர்த்துக்கலாம். இது இருந்தால் இது சேர்த்துக்குங்க. இதில் சத்துன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, சும்மா நம்ம வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். இது பார்த்திங்கன்னா இது சேர்க்கும்போது நம்மளுக்கு வேர் நல்லா இறங்கி நல்லா வளரும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஈரத்தண்ணியை நல்லா தக்க வச்சுக்கணும். இது மண் நல்லா பொலன்னு இருக்கும், செடி நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கும். மண் இருக்குமாவாமல் ஈரத்தன்மையை எப்பயும் பார்த்து வச்சுக்கும் பத்திரமா. இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை, பார்த்து திட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா மண்புழு உரம் நம்மளுக்கு நான் வெளியில் தான் வாங்கினேன் 1 கிலோ அப்படின்னு. நாமளும் இதெல்லாம் அளந்து போட்டுக்க போகிறோம். இந்த முறத்தால் எல்லாத்துலேயும் ஒன்று அளந்து போட்டுக்க போகிறோம். மண்புழு உரம் அதே மாதிரி. இதை நம்ம தோட்டத்து மண், செம்மண் கிடைச்சா செம்மண் போட்டுக்கோங்க, பெஸ்ட்டு. செம்மண் கிடைக்கலனா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற புல் பூண்டு முளைச்சிருக்கிற மண்ணாக பார்த்து பிடிங்கிட்டு அதை நோண்டி எடுத்துகிட்டு வாங்க. அந்த மண் தான் உயிருள்ள மண்ணாக இருக்கும். நீங்கள் சும்மா ரோட்டு ஓரத்தில் இருக்கிற, நம்ம வீட்டு ஓரத்தில் இருக்கிற நல்ல மழைன்னு இருக்கும், அந்த மண்ணெலாம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் உயிர் ஊட்டமே இருக்காது. அதில் புல் பூண்டு முளைச்சிருக்கிற செடி நல்லா இருக்குது அப்படின்னா அந்த செடிங்க இருக்கிற மண் தான் நல்லா உயிர் ஊட்டமாக இருக்கும். அந்த மண்ணை தான் நம்ம எடுத்தாந்து யூஸ் பண்ணால் தான் நம்ம செடிங்க நல்லா வளரும். அப்புறம் மாட்டு எரு பார்த்திங்கன்னா அதை எடுத்து வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் போடல, இதே மாதிரி இந்த முறத்தால் ஒரு முறம் தான் அளந்து போட்டுக்க போகிறேன் நான். மாட்டு எரு பார்த்திங்கன்னா பச்சையெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா ஒரு 6 மாதமாச்சு மக்கிய மாட்டு உரமாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கருப்பாக மாறி இருக்கணும். இப்படி பிடிச்சா புட்டு மாதிரி இருக்கணும். பச்சையாக இருந்ததுன்னா செடி ரொம்ப சூடாகிடும், செடி செத்து போயிடும். இந்த மாதிரி நல்லா ஒரு 6 மாதம் மக்கிய மாட்டு உரமாக இருந்தால் தான் செடிக்கு பயன்படுத்த முடியும். இது வேப்பம் புண்ணாக்கு எடுத்திருக்கேன். வேப்பம் புண்ணாக்கு வேர் அழுகல் வராமல் இருக்கும், பூச்சி தாக்குதல், அடியில் வேரில் எதனா பூச்சி தாக்கல் இல்லாமல் இருக்கும், செடிக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் வேப்பம் புண்ணாக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு 1 ஸ்பூன் அளவு இவ்வளோ தான் கொடுக்கணும், அதுக்கு மேலாம் கொடுக்கக்கூடாது செடிக்கு. இப்போ நம்ம ஒரு க்ரோ பேக் வைக்கிறோம்னா நம்ம இவ்வளோ தான் கொடுக்கணும், நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொடுக்கணும். நம்ம மண்புழு உரம் எடுக்கும்போது நம்ம மண்ணுடைய வளத்தை நல்லா கூட்டும், பயிர் நல்லா செழித்து வளர ஹெல்ப் பண்ணும். அதில் நல்லா சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நமக்கு செடிக்கு ரொம்ப முகந்தது பார்த்திங்கன்னா இந்த மண்புழு உரம் தான். இது இல்லைனாலும் பரவாயில்ல, இது கிடைச்சா போட்டுக்குங்க, ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 உயிர் உரம் கலந்து வச்சுருக்கேன். இது சூடோமோனஸு, அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, அந்த ட்ரைகோடர்மா விரிடி, ரைசோபியம் அப்படின்ட்டு ஒரு 5 உயிர் உரங்க எல்லாத்தையுமே கலந்து ஒரு பேக்கெட்டில் வச்சுருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ பேக்குக்கு இவ்வளோ தான் போடணும். ஒரு நம்ம கையால் அள்ளி இப்படி தூவோம் பார்த்திங்களா, அந்த அளவு தான் போடணும். இல்லை ஸ்பூனால் எடுத்திங்கன்னா நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க போதும். அதுவே இது மாதிரி கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா இப்படி மூட்டி விட்டு பவுடராக அப்படி தூவி விட்டுக்குங்க. ஒரு க்ரோ பேக்குக்கு நம்ம இவ்வளோ தான் போடணும், அதுக்கு மேலாம் இதுவும் போடக்கூடாது. இந்த அசோஸ்பைரிலம், சூடோமோனஸு, ட்ரைகோடர்மா விரிடி, ரைசோபியம், அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடர்மா விரிடி சொல்லிட்டுனா இது எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும். நம்ம வாங்கிட்டு நான் இது மாதிரி கலந்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கலந்து வச்சுருக்கேன். இப்படி வச்சுருக்கும்போது நம்ம எல்லாத்துலேயும் 1 ஸ்பூன் அள்ளி போட்டுக்கலாம், ஒரு பேகுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் இதுவே அதிகமாக மண் கலவை நிறைய செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 2 பேக் செய்ய போகிறீங்கன்னா 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு அளவு எடுத்துருக்கிறேன்னா, இப்போ நான் ஒரு 2 பேக் வைக்கிற அளவுக்கு எடுத்துருக்கேன், 2 3 அப்படின்னா இந்த அளவு பண்ணுறேன்னா, நீங்கள் நிறைய செய்ய போகிறீங்கன்னா இதை நீங்கள் ட்ரிபிளாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் புளிச்ச மோரும் அரிசி கழுவின தண்ணியும் வச்சுருக்கேன் கலந்து.
இதை நான் லாஸ்ட்டாக எப்படி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது போக நம்மக்கிட்ட வந்து இந்த நம்ம காய்கறி கழிவுகள் இதெல்லாம் நம்ம மக்க வச்சு கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அது போடலை, இன்னும் என்கிட்ட ரெடி ஆகலை, ரெடி ஆகிட்டே இருக்கணும், ரெடி ஆகலை. இதில் தான் இந்த பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் நான், இது இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆனோன்னா நம்ம செடி வளர்ந்தோன்னா கூட கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த 5 உயிர் உரம்லாம் கொடுக்கும்போது நம்ம செடி நல்லா உயிரோட்டமாக நல்லா நிறைய நல்லா வளர்ந்து வரும். எந்த ஒரு ஃபங்கஸ்ஸு செடி வந்து வளராத இல்லாமல் நல்லா வளர்ந்து செழித்து வளர்கிறதுக்கு இந்த 5 உரங்கள் நம்மளுக்கு பயன்படுது. இது வந்து நர்சரியில் கிடைக்குது. 200 கிராம் பேக்கெட்டில் அது மாதிரி 30 ரூபா 40 ரூபா அது மாதிரி. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் கூட வாங்கிக்கலாம். இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட மண் இந்த சாணம் மட்டும்தான் இருக்குதுன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் மண் வச்சுக்கங்க, சாணம் ஒரு பங்கு வச்சுக்கங்க, இலத்தழை உங்கள் வீட்டாண்ட இலத்தழைங்களாம் இருக்கு இல்லைங்களா, மக்க வச்சு அதை மக்க வச்சு போடுங்க. 3 போட்டால் கூட செடி நல்லா வளரும். அதுக்கப்புறம் நீங்கள் காசு கிடைக்கும்போது கூட நீங்கள் இந்த பொருள்லாம் வாங்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம். வாங்க நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஒரு பங்கு கொக்கோபீட் எடுத்துருக்கேன். கொக்கோபீட் வந்து கட்டியாக கொடுப்பாங்க. நம்ம அதை தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சு ஒரு 8 மணி நேரமாக அட்லீஸ்ட் ஊற வச்சு, இன்றைக்கி ஊற வச்சு நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் கழிச்சு, ஒரு 4 நாள் கழிச்சு கூட யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னுமே வந்து மக்கிய இந்த கொக்கோபீட் இருந்ததுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் நல்லா. ஒரு பங்கு தோட்டத்து மண், ஒரு பங்கு பார்த்திங்கன்னா மாட்டு தொழு உரம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பங்கு மண்புழு உரம், நான் ஆல்ரெடி இதை அந்த முறத்தால் அளந்து தான் வச்சுருக்கேன், நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு கைப்பிடி அளவு இந்த உயிர் உரங்கள், இதை நம்ம நல்லா அப்படியே நுமுட்டி அப்படியே பரவனாப்பில் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வேப்பம் புண்ணாக்கு அதே மாதிரி ஒரு ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுங்க. இந்த அளவுக்கு போட்டுங்க, நல்லா பரவலாப்பில் போட்டுங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஈவனாக எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நான் வந்து கையாலே மிக்ஸ் பண்ணிக்கினேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கொளுறு வேறு எதனா டூல்ஸ் வச்சுருந்தா கூட, இந்த மண் வெட்டிங்க சின்ன களைக்கட்டு சொல்லுவாங்க, அது மாதிரி வச்சுருந்தா கூட நீங்கள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம கையால் மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா இன்னும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இதில் சின்ன சின்ன குச்சிங்க, சின்ன சின்ன கல்லுங்க எதனா இருந்தால் கூட எடுத்து போட்டுருங்க, அதெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நமக்கு. இதில் ஈவன் நீங்கள் போன் மீல் கிடச்சா கூட போட்டுக்கலாம். அது ஒரு 100 கிராம் பெரிய பேக்கெல்லாம் வைக்கிறீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் தான் வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 20 கிராம் 30 கிராம் அந்த அளவுக்கு போட்டாலே போதுமானது. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரோ பேக்கில் நான் வந்து ஏற்கனவே கொக்கோபீட்டை வந்து ஒரு அரைக்கும் கீழே அந்த அளவுக்கு நான் நிரப்பி வச்சுருக்கேன். இது ஏன்னா நம்ம எதனா சொன்னோம் இல்லைங்களா, வெயிட்டு கம்மியாக மாடியில் வைக்கிறதுனால நம்ம வெயிட்டு கம்மியாக இருக்குன்றதுனால இது மாதிரி வச்சுருக்கேன். நம்ம அரைக்கும் கீழே நல்லா நிரப்பி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம ஒரு இந்த பேக்கில் 2 இன்ச்சுக்கு கீழே, இதிலேருந்து 2 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இது இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் போட்டால் போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம நடுவில் வந்து உரம்லாம் கொடுப்போம் இல்லைங்களா, மாட்டு எருவு இதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கேப் வேணும். தண்ணி ஊற்றினா தண்ணி நிற்கிறதுக்கான கேப் வேணுன்றதுனால தான் நம்ம கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இதை லைட்டாக கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மோர் கரைசல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரிசி தண்ணி மோர் கரைசல், அரிசி தண்ணி, அதை இப்படி லைட்டாக ஊற்றி விட்ருங்க. கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு நிழலான பகுதியை வச்சுருங்க. ஒரு வாரம் கழித்து 10 நாள் கூட கழித்து நீங்கள் விதை போட்டாலும் பரவாயில்ல, இல்லை செடி வைக்கிறீங்களோ எதாக இருந்தாலும் 1 வாரம் 10 நாள் கழித்து செய்யுங்க. உங்கள் செடியோ விதையோ நல்லா சூப்பராக வளர்ந்து வரும், நல்ல மகசூல் தரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மண்கலவை தயார். இதுக்கப்புறம் இதை நம்ம 1 வாரம் கழித்து நம்ம செடி வச்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.